திருச்சிற்றம்பலம். நாங்கள் அருணை பாலவராஜன் ஐயாவினுடைய சித்தாந்த வினாவிடை படிச்சு கொண்டிருக்கிறோம். முதலில் காப்பு தொடங்குங்க. ஒரு ஆள் காப்பு படியுங்க. எனக்கு தெரியாது. படிப்பா ஒரு கவலமம்மா கொஞ்சம் பொறுங்கோ. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் பெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழித்திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாயதேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடு தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இப்ப நாங்கள் நேற்று பதினது சிறப்பியல்பு படிச்ச நாங்கள் இப்ப பொது இயல்பு படிக்க போறோம். அதாவது தடத்தலக்கணம். சிவபெருமான் ஏன் தண்ட சொரூப நிலையில இருந்து தடத்த நிலைக்கு ரங்கி வாரார் என்பது பற்றி தான் படிக்க போறோம். அப்ப வாசியுங்க ஒரு ஆள். முதல்வனது தொழிலின் பயன் அவயவ பகுதி பகுப்புடைமையாலும் சடமாதலோடு பழகுவாதலாலும் சுட்டி அறியப்படுதலாலும் உலகம் தோன்றி நின்று அழியும் காரிய பொருள் என்பதும் அதனால் அதனை காரியப்படுத்தும் முதல்வன் ஒருவன் உளன் என்பதும் அம்முதல்வன் அழிதற் கடவுளே என்பதும் அருளினீர்கள். ஆகவே முதற்கடவுள் படைத்தல் காத்தல் அளித்தல் என்னும் முத்தொழில்களை செய்கின்றான் என்பது பெறப்பட்டது. அதனால் அத்தொழில்களை அவன் யாது பயன் கருதி செய்கிறான் என்ற வினா எழுகின்றது என்றோ. அதற்கு அடிகள் விடையளித்தருளல் வேண்டும். ஆசிரியர், இறைவன் யாதொரு குறையும் இல்லாதவன் ஆதலின் அவன் எதற்கும் தொழில் செய்ய வேண்டும். அதுவும் ஒரு தொழில் அன்று முத்தொழில் ஏன் செய்ய வேண்டும் என்ற வினாவுக்கு சிலர் அவை அவனுக்கு விளையாட்டு என்பர். அதாவது பேராற்றலுடைய பெரியோன் இறைவனாதலின் அவ்வாற்றலால் இவையேனும் செய்வதுதான் அவனுக்கு இயல்பு. அதற்கு ஒரு பயன் இருக்க வேண்டும் என்பது இல்லை என்கின்றனர். இது பொருந்துவது அன்று. ஏனெனில் உலகம் தோன்றி நின்று அழியின் செயல்களுக்கு இடையில் அகப்பட்டு எத்தனை ஊர்கள் எத்தனை துன்பம் உருகின்றனர். இத்தனை பெருந்தின்றதுக்கு காரணமான செயல்களை யாதல் குறிக்கோளும் இன்றி பேரறிவுடைய பெரியோனாகிய இறைவன் இடையாறாது செய்து கொண்டிருக்கிறான் என்றால் எங்கனம் பொருந்தும். அன்றையும் எந்த தொழிலும் பயன் தராமற் போவதில் இல்லை. படைத்தல் முதலியவற்றால் உயிர்களுக்கு துன்பம் விளைதலை கண்டோம். இத்தொழில்கள் இறைவனுக்கு விளையாட்டு என்றால் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் எங்கனம் பொருந்தும். இத்தொழிலும் பயன் தராமல் போதலில்லை. படைத்தல் முதலியவற்றால் உயிர்களுக்கு துன்பம் விளைதலை கண்டோம். இத்தொழில்கள் இறைவனுக்கு விளையாட்டு என்றால் அவனுக்கு இன்பம் விளைப்பதாயும் பொழுதுபோக்காயும் அமைதலாகிய பயனை தருகின்றது என்பது தானே புறப்படுகின்றது. ஆகவே தன்னலத்தின் பொருட்டு பிறரை துன்புறுத்துகிறான் என்ற ஒன்று மேற்காட்டிய விடையினால் உண்டாகின்றது. ஆகவே அது விடை என்றாம். சரி 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 பிரேக் பிரேக். இப்ப பதினது பொது இயல்பை பற்றி சொல்ற. முதல்வனது தொழிலின் பயன் அவற்ற தடக்க திலக்கணத்துல இருந்து அவர் என்ன தொழில் செய்கிறார், அதாலே எங்களுக்கு என்ன பலன். இப்ப அவயவ பகுப்பு உடைமையாளும் யாருக்கு அவயவ பகுப்பு இருக்கு? இந்த சுட்டி அறிகிற பொருள்கள், இந்த உலகம், உலகத்து பொருட்கள் எல்லாம் அவயவ பருப்பு. இந்த எங்கட உடம்பே இது கமலா இது தானா என்று சுட்டி அறிகிற. அப்ப இதெல்லாம் அவயவ பகுப்புடைய பொருட்கள். சடமாதலோடு இந்த உடம்புகள் என்ன உலக உயிரை தவிர சேர்மானை தவிர மெச்சையெல்லாம் சடம். சடமாதலோடு பலவாதலாலும் சுட்டி அறியப்படுவதாலும் நாங்கள் ஒவ்வொரு பொருட்களையும்
இது வீடு, இது கல்லு, இது பேனை, இது பென்சில், இது மேசை, இது கமலமம்மா, இது தேவியம்மா என்று சுட்டி 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 காட்டுறான். அப்ப சுட்டி அறியப்படாதாலும் உலகம் தோன்றி நின்று அழியும் காரிய பொருள் எந்த உலகம். இந்த இதுகள் எல்லாம் தோன்றி நின்று அழியும் ஒரு காரிய பொருட்கள் முதற்காரணமாகிய மாயையிலிருந்து இந்த தனு கரண புவன போகம். புவனம் என்ற உலகம் தோன்றி நின்று அழியும் காரிய பொருள் என்பதும், அதனால் அதனை காரியப்படுத்தும் ஒரு முதல்வனுடன், அதை காரியப்படுத்துறதுக்கு ஒரு முதல்வனுடன், அங்க முதற்காரணமாகிய மாயைதான் இருந்து இதுகள் எல்லாம் வந்தாலும் அங்க ஒரு நிமித்த காரணன் வேணும். அதை தொழிற்படுத்துவதற்கு செயற்படுத்துவதற்கு அவர்தான் சிவபெருமான். அந்த முதல்வன் அழித்தற் கடவுளே என்பதும் அருளினீர்களாகவே முதற்கடவுள் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலை செய்கின்றான். இந்த முதற்கடவுள் இந்த மூண்டையும் செய்கிறார். செய்தாலும் அதனால் அத்தொழில் அவன் ஜாது பயன் கருதி செய்கிறான். அங்க அவனுக்கு எந்த பலனும் இல்லை. உயிர்களுக்காக சில பேர் தங்களுக்கு எந்தவித பலனும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவே செய்து கொண்டிருப்பார்கள். அதுபோல சிவபெருமான் இந்த உயிர்களுக்காகத்தான் முழுக்க 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 எல்லாத்தையும் செய்கிறார். ஆசிரியர் சொல்றார். அப்ப அதற்கு கேள்வி என்ன? இது இப்படியெல்லாம் செய்கிறதால சிவபெருமானுக்கு என்ன பயன்? அவன் ஜாது பயன் கருதி செய்கிறான் என்றதுதான் இந்த கேள்வி. அதுக்கு ஆசிரியர் சொல்றார், இறைவன் யாதொரு குறையும் இல்லாதவன். ஆதலின் அவன் எதற்கு தொழில் செய்ய வேண்டும்? அவனுக்கு தேவையில்லை. அவன் சொரூப நிலை. அவன் தண்ட பாட்டில் பேசாம இருக்கலாம். அவர் பேரின்பத்தை மற்றவர்களுக்கு அள்ளி வழங்குவார். அவர் எல்லையற்றவர், பேரின்ப அளவு கடந்த ஆனந்தன், சச்சித்தானந்தன் அவர். அப்ப அவருக்கு ஒரு குறையும் இல்லை. அதுவும் ஒரு தொழில் அன்று முத்தொழிலேன் செய்ய வேண்டும் அவர் என்ற வினாவுக்கு சிலர் அவை அவனுக்கு விளையாட்டு என்பர். அதாவது பேராற்றலுடைய பெரியோர் நிறைவனாகலின் அவனுக்கு அது விளையாட்டா செய்வார் அவர். அது பெரிய வேலைதான். எது படைத்து, இந்த உலகத்தை படைத்து, இந்த உடல்களை படைத்து, இதுகளை காத்து, இதுகளை அழித்து, புறம் மறைச்சு அருள்றதுன்றது ஈஸி இல்லை. ஆனா அவருக்கு அது விளையாட்டு. அதாவது பேராற்றலுடைய பெரியோர் நிறைவனாகலின் அவ்வாற்றால் ஏனும் செய்வதுதான் அவனுக்கு இயல்பு. அதற்கு ஒரு பயன் இருக்க வேண்டும் என்பது இல்லைன்னு அவருக்கு ஒரு பயனும் இல்லாதால இது பொருந்துவது அன்று. ஏனெனில் உலகம் தோன்றி நின்று அழியின் செயல்களுக்கு இடையில் அகப்பட்ட எத்தனை உயிர்கள் எத்தனை துன்பம் புரிகின்றன. இத்துணை துன்பத்துக்கு காரணமான செயல்களை யாதொரு குறிக்கோளுமின்றி பேரருடைய பெரியோனாகிய இறைவனிடையராது செய்து கொண்டிருக்கிறான் என்றால் எங்கனம் பொருந்தும் என்று வேறு ஆக்கள் இது கேட்கின. அன்றியும் எந்த தொழிலும் பயன் தராமல் போதல் இல்லை. படைத்தல் முதலியவற்றால் உயிர்களுக்கு துன்பம் விளைதலை கண்டோம். இத்தொழில்கள் இறைவனுக்கு விளையாட்டு என்றால் அவனுக்கு இன்பம் விளைவிப்பதாயும் பொழுதுபோக்காயும் அமைதலாகிய பயனை தருகிறது என்பதுதானே புறப்படுகிறது. அவர் அந்நிலத்தின் பொருட்டு பிறரை துன்புறுத்துகின்றான் என்று ஒரு மேற்காட்டிய விடையினால் உண்டாகிறது. ஆகவே அது விடை அன்றாம். அப்ப அந்த எதிர்த்தரப்பு கேள்வியாள ஆக்களுக்காகத்தான் இதுகளை சொல்றார். இப்ப மாணாக்கன் அங்கனமாயும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்றால் போல அருண்மொழிகள் முத்தொழில இறைவனுக்கு விளையாட்டு என்று அருசுரர் என்னை என்று கேட்கறதுக்குத்தான் கவியம் அப்படிங்க ஆசிரியர். ஆசிரியராம் விளையாட்டு என்று கூறுதல் உண்மைதான். அதற்கு சிறு பிள்ளைகள் குறிக்கோளொன்றின்றி பொழுதுபோக்கும் விளையாட்டு போன்றது என்பது கருத்தன்று. மிகப்பெரிதாகிய உலகத்தை தொழிற்படுத்துவது மிகப்பெரிய தொழிலாயினும் பேராற்றலுடைய பெரியோனாகிய முதல்வனுக்கு அது ஒரு விளையாட்டு போல சிறிதும் வருத்தமின்றி மிக எளிதில் செய்யப்படுவதையா என்பதே கருத்தாகும். ஆங்கிலம் பாரதம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்று கூறினால் அங்கு விளையாட்டு என்பதற்கு சிறு பிள்ளைகள் விளையாட்டு போன்றது என்பது பொருளாகாது. இனிது எளிது என்பதே சொல்ல பொருளாகும். இது போலவே இங்கும் விளையாட்டு என்றால் எளிது என்னும் கருத்தினானே ஆளாம். ஆசிரியர் சொல்றார், விளையாட்டு என்று கூறுதல் உண்மைதான். அதற்கு சிறு பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு மாதிரி இல்லை இது என்பது மிக பெரியதாகிய உலகத்தை தொழிற்படுத்துவது மிகப்பெரிய தொழிலாயினும் பேராற்றலுடைய பெரியோனாகிய முதல்வனுக்கு அது ஒரு விளையாட்டு போல அவருக்கு அது ஒரு சிம்பிள், சின்ன கண் இமைக்கும் நேரத்தில் கை சொடுக்கும் நேரத்தில் அவர் முடிச்சு விடுவார். அதை சொல்றது என்ன, சங்கற்பம். அதாவது அதுக்கு அளவில்லை. அது ஒரு விளையாட்டு போல சிறிதும் வருத்தவன் மிக எளிதில் செய்யப்படும்.
ஐங்கல பேரஞ்சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்று கூறினால் அங்கு விளையாட்டு என்பதற்கு சிறுபிள்ளை விளையாட்டு போன்றது என்பது பொருளாகாது என்று சொல்லி திருப்ப திருப்ப அவர் அங்க சொல்றார். மாணாக்கன் அதையும் படிங்கோ. அவ்வாறாயின் முதல்வன் செய்யும் தொழில்களால் எவ்வளையும் பயன் என்னை. ஆசிரியர்: உயிர்கள் இம்மை மறுமை வீடு என்னும் நலங்களை பெறுதலே முதல்வனது தொழிலாளர்களின் பயனாகும். ஐயா, நீ ஆட்கொண்டெழும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் இத்தொழிந்தோம் என்று ஆட்புகழும் திருமொழிகளே அதற்கு சான்றாகும். ஆகவே உயிர்களை உய்விக்க வேண்டும் என்னும் கைமாறு கருதாத கருணையே முதல்வன் தொழில் செய்தற்கு காரணம் என்பதும் புறப்பட்டது. அப்ப அங்க எங்களுக்கு திருவாசகத்திலேயே தந்திருக்கிறார் என்ன? உய்யும் வகையெல்லாம் இந்தொழிந்தோம் என்றாமற் போ. அப்ப அதுக்கு சான்றா இந்த உயிர்களுக்காக உயிர்கள் உய்யும் பொருட்டுத்தான் அவர் இந்த உலகத்தை படைக்கிறார். அப்ப உலகத்தை படைச்சா பிற உலகத்துக்காக உயிர்களை கொண்டு வரையில்லை இந்த நிலவுலகத்துக்கு. இந்த உயிர்கள் இந்த ஏன் ஒடுக்கிய உலகத்தை இறைவன் மீண்டும் படைக்கிறான் என்று கேள்வி வந்தா இந்த ஆணவ மலத்தால். இந்த ஆணவ மலம் யாருக்கு இருக்கு? உயிருக்கு. அப்ப உயிர்களுக்கு இந்த ஆணவ மலத்தை வலியடங்க செய்து அது தன்னோட கொண்டே சேர்க்கிறதுக்கு தான் அவர் திருப்பி உலகத்தை படைக்கிறார். அவ்வளவுதான். அப்ப இம்மை மறுமை வீடு என்ன நலங்களை பெறுதலே முதல்வனது தொழிலின் பயன். உயிர்களுக்கு இந்த நன்மை வேணுமென்றதான் அவர் இந்த முத்தொழிலை செய்கிறார். அதைத்தான் இந்த இதுல சொல்லு. திருவம்பாயில இது வருதான். படிங்கம்மா மாணாக்கன். இறைவன் செய்யும் தொழில்கள் உயிர்களின் இம்மை மறுமை வீடு என்னும் தலங்களுக்கு எங்கனம் காரணமாகின்றன. ஆசிரியர்: முன்பு கூறிய சற்காரிய முறைப்படி பார்க்கும் பொழுது எங்கும் எப்பொழுதும் இல்லாத ஒரு பொருள் எக்காலத்தும் யாராலும் படைக்கப்படுதல் இல்லை. ஆகவே இறைவன் உயிரியையோ உலகத்தையோ புதுவதாக படைத்தல் இல்லை. இங்கு உலகம் என்பது சட உலகத்தை குறிக்கும். உலகம் சடம் அறிவில்லாதது, உயிர் சித்து அறிவுடையது. நன்மை தீமைகள் அறிவுடைய பொருள்கள் அன்றி அறிவில்லாத பொருளுக்கு இல்லை. ஆகவே அறிவில்லாத உலகத்தை அடைய அறிவுடைய உயிருக்கு உதவியாகும் வகையில் அமைத்து அவ்விரண்டினைகளையும் ஒன்றுபட பிணைத்து வைப்பதே படைத்தல் என்பதப்படுவதாகும். மாணாக்கன் கேட்கிறார், இறைவன் செய்யும் தொழில்கள் உயிர்களின் இம்மை மறுமை வீடு என்னும் நலங்கற்க கணங்க இப்ப இம்மியண்டா இந்த பிறப்புல, மறுமையண்டா அங்க அடுத்த பிறப்பில, அடுத்த பிறப்பில இல்லாட்டி அங்க சொற்கலோகத்துல, வீடண்டா எங்கட சிவலோகத்துல என்ன நிலங்கற்க எங்கனம் இந்த முத்தொழில்கள் எங்கனம் அதுக்கு காரணம் எப்படி இந்த உயிர்களுக்கு உதவுது என்றதான் இப்ப அவற்ற கேள்வி. ஆசிரியர் சொல்றார், முன்பு கூறிய சற்காரிய முறைப்படி. என்ன சற்காரிய வாரதம்? உள்ளதே தோன்றும், இல்லது வேறாது. உள்ளது என்ன? உள்ளது பசுக்கன்றுக்கு கொம்பு இருக்குது. ஆனா பிற கேட்க நீங்க கொம்ப காணுவீங்களோ? இல்லை. ஆனா பிள்ளைகளை சொல்லுவீங்க கொம்பு இருக்குது பிறகு வருமாண்டு. அப்ப அங்க உள்ளது எங்க? அதாவது முதற்காரியமான மாயையில எப்பவும் இந்த உலகம் உள்பொருளா இருக்கும். தேவைக்குத்தான் தோன்ற வைப்ப, தேவையான நேரம் எல்லாத்தையும் ஒடுக்குவேன். அப்ப அதுதான் அங்க உள்ளதே தோன்றும், இல்லது. அப்ப முதற்காரணமாகிய மாயையில அங்க உலகமும் இந்த உடல் எல்லாம் இருக்குது. தனு கரண போன போகும். அவ எங்கும் எப்பொழுதும் இல்லாத ஒரு பொருள் எக்காலத்து யாராலும் படைக்கப்படுதல் இல்லை. அங்க இல்லாத பொருளை அவர் படைக்கல. உலகம் உள்பொருளா இருக்குது. ஆகவே இறைவன் உயிரையோ உலகத்தையோ புதுவதாக படைத்தல் இல்லை. உயிருக்கு தோற்றமும் இல்லை, இறப்பும் இல்லை. அது என்றும் அழியாதது, சிவபெருமான் போல. ஆனா சிவபெருமான் போல பவர் இல்லை. சிவபெருமானிலும் பார்க்க அப்ப இந்த அவர் உயிரண்டு சொல்றது இந்த உடம்பை. உயிரையோ உலகத்தையோ புதுவதாக படைத்தல் இல்லை. இப்போ உயிரும் எங்க இருக்குது? அவர்கிட்ட தான் ஒடுங்கி இருக்குது உயிர். அதை அவர் கொண்டு இந்த உடலோட சேர்ப்பார். அப்ப அந்த உயிரை உடலோட சேர்க்கிறத தான் படைக்கிறன்னு சொல்றது. உயிரை கொண்டு இந்த உடலோட சேர்த்தா தானே நாங்கள் பெருமுடல் இங்க வாழாது. அப்ப இங்கு உலகம் என்பது சட உலகத்தையே குறிக்கும். உலகம் சடம், அறிவில்லாதது. உயிர் சித்து, அறிவுடைய. உயிர்ன்றதுக்கு ஒரு சித்து, அது அறிவுடையது. நன்மை தீமைகளை அறிவுடைய பொருளுக்கு அன்றி அறிவில்லாத பொருளுக்கு இல்லை. எது? நன்மை தீமைகள் யாருக்கு?
அறிவுடைய இந்த உயிருக்கு அழிய அந்த சடப்பொருளுக்கு இல்லை. ஆகவே அறிவில்லாத உலகத்தை அறிவுடைய உயிருக்கு உதவியாகும் வகையில் அமைத்து அவ்விரண்டினை ஒன்றுபட பிணைத்து வைப்பதே படைத்தல். பார்த்தீங்களோ? அப்ப இந்த உலகத்தோட இந்த உயிரை கொணந்து பொருத்தி விடுறது உலகத்தோடு என்ன அங்க அந்த நாங்கள் எடுக்க வேணும் அப்படி என்ற இந்த உடல் தனு அது மாயையில முதற் காரணமா இருக்குது, உள்பொருளா இருக்குதுங்கட உடம்போல வேண்டும். அதை கொணந்து இந்த உயிரோட அந்தந்த உயிருக்கேற்ற அந்த புத்தி தத்துவத்துல எங்கட தத்துவமும் மாயையில ஒடுங்கி இருக்குது. கருவிகரணங்கள் எல்லாம் இன்னாருக்கு இன்னார்ன்ற தத்துவம் என்று அவருக்கு தெரியும். என்ன புத்தி புத்தி தத்துவத்துல இருக்குது இன்ன முற்புறம். அவர் அதுக்கேற்ற மாதிரி இந்த உடலை இன்ன வீட்டுல இந்த நாட்டில இன்ன சமயத்துல இன்னாருக்கு பிள்ளையா வந்து பிறக்கணுமன்றது அவர் ஒரு அதை தவிர மற்ற யாருக்குமே தெரியாது. அப்ப அவர் அதுக்கேற்ற மாதிரி பொருத்தி எங்களை இந்த உலகத்துல நடமாட விடுவார். அவின ஒன்று விட பிணைத்து இதுதான் அவற்றை படைத்த. அதையும் பாசிங்கோம் அடுத்த பந்திக்கு தானே அவரட்டும் அடுத்த உயிர்களுக்கு உதவியாகும் வகை என்பது அவைகளை விரும்பும் விருப்பம். அவ்விருப்பம் எண்ணிறந்து இருப்பினும் அவை இன்மை மறுமை வீடு என்னும் மூன்றின் அடங்கும். சில உயிர்கள் இன்மை இன்பத்தை விரும்பும், சில உயிர்கள் மறுமை இன்பத்தை விரும்பும், சில உயிர்கள் வீட்டின்பத்தை விரும்பும். இவைகளை உடம்பின்றி உயிர்கள் அடைதல் இயலாது. ஆகவே எந்த இன்பத்தை எந்த உயிர் விரும்புகின்றதோ அந்த இன்பத்தை அடையக்கூடிய உடம்பு முதலியவற்றை அந்த உயிருக்கு அமைத்து கொடுத்தது படைப்பு என்பதாகின்றது. வேண்டுவார் வேண்டுவரே ஈவான் கண்டாய் அப்ப திருமொழியும் படிச்சிருக்கிறேன். நாங்கள் என்னத்தை நினைச்சு இப்ப எங்களுக்கு என்ன இன்பம் வேண்டும் என்று இப்ப நினைச்சு செய்கிறோமோ அப்ப நாங்க சொர்க்கத்துல மறுமையில சொர்க்கத்துல போய் அந்த இன்பத்தை அடைவோம். இல்லாட்டி எங்களுக்கு சொர்க்கமும் வேண்டாம், மீண்டும் பிறப்பு வேண்டாம். பிறகு என்ன இந்த உலகத்துக்கு திருப்பி வரவும் வேண்டாம். ஆனா நாங்க சொர்க்கத்துக்கும் போக வேண்டாம். எங்களுக்கு எங்க வீடு அந்த வீடு பேரத்தா இந்த உலகத்துல கொண்டு எங்களை வச்சிரு என்று கேட்டா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்தா அவர் அதை செய்வார். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டார். உலகம் காரிய பொருள் என்பதும் இதற்கு முதற்காரண மாய என்பதும் முன்னே கூறினோம். ஆகவே மாயாகிய முதற்காரணத்திலிருந்து உலகமாகிய காரிய பொருளை தோற்றுவித்து உயிர்களுக்கு கூட்டுவிப்பதே படைத்தல் என்று காண்க. சரி, தனா படியுங்க. தனா அன்மியூட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். மாயாகிய சடப்பொருளிலிருந்து தோற்றுவிக்கப்படும் சடமாகிய உலகம் தனு கரண புவன போகம் என 4 வகைப்படும். தனு உடம்பு, கரணம் மனம் முதலிய உட்பொற்கருவிகள், புவனம் உலாவும் இடம் போகம் நுகர்ச்சி பொருள். இவை முன்பும் கூறப்பட்டன. இறைவன் உயிர்களை ஒரு வகையாகவே படையாமல் பல வகை வேற்றுமைகள் அமைய படைத்தது ஏன் என வினா எழுவதும் அதற்கு அவற்றின் வினைக்கேற்ப படைத்தான் என விடையுறுத்தலும் நம் சமய நூல்களில் எங்கும் காணப்படுவனவேயாகும். அந்த வினை என்பது மேற்சொல்லிய விருப்பமே ஆகும். எனவே விருப்பத்திற்கேற்ப படைத்தலால் வினை நீங்குவதற்குரிய வழியை அடைவிப்பது படைத்தலின் பயனாயிற்று. கொடுத்த தனு கரண புவன போகங்களை அழியாமல் நிறுத்தி பயன்பட செய்வதே பார்த்தல். ஆதலின் உயிர்கள் தம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய வழியில் நின்று அதனை அங்கனமே நிறைவேற்றிக் கொள்ள துணை செய்தலே காத்தலாதலின் வினை நீக்கத்திற்கு உரித்தாகிய வழியில் நின்று வினை நீங்க பெறுதலே காத்தலின் பயனாயிற்று. என்ன சொல்றார்? இப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். மாயாய சடப்பொருள் தான் இந்த தனுகரண போன போவம் வந்தது. அது எங்களுக்கு தெரியும். இறைவன் உயிர்களை ஒரு வகையாவே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. தேவியம்மா ஒரு மாதிரி, தனா ஒரு மாதிரி, கமலம்மா ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி. ஒவ்வொரு விதமான வடிவிலையும் இருக்கிறோம். ஒவ்வொரு விதமான வீட்டிலையும் பிறந்த ஒவ்வொரு விதமான வாக்கியத்தான் வாழ்ந்துண்டு. ஏன் அவர் அப்படி படிச்சவரண்டா அது நாங்கள் பரவாயில்ல. சில பேருக்கு கால் இல்லை, கை இல்லை, கதைக்க முடியாது, அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது.
அப்ப இறைவன் அதை விட மிருகங்களா பறவைகளை எல்லாம் இந்த ஆன்மாக்கள்லாம் பிறந்திருக்குது. அப்ப ஏன் அப்படி படிச்சு வரேன்டா, அவற்றின் வினைகளுக்கு ஏற்பத்தான் அவர் அந்த உடலை கொடுத்தார். அப்ப எங்களோட சமய நூல்ல நாங்கள் அது படிச்சிருக்கிறோம். அப்ப அப்ப அந்த எங்கட வினைக்கு ஏற்ற மாதிரி உடம்பை தந்தா தான் நாங்கள் அந்த வினையில இருந்து விடுபடுவோம், இல்லாட்டி விடுபட மாட்டோம். கொடுத்த தனுகரண புவன போகங்களை அழியாமல் நிறுத்தி பயன்பட செய்வது. இப்ப எங்களுக்கு இந்த உடம்பை தந்துட்டார், இந்த கரணங்களை தந்துட்டார், சத்துவங்களை புவனத்தை தந்துட்டார், போகங்களை தந்துட்டார். அப்ப இத காக்குறார். ஏன் நிறுத்தி வச்சு காக்குறார்? ஏனண்டா நாங்கள் வினை செய்து முடிக்க வேணும். ஆதலின் உயிர்கள் தம்பிருப்பதை நிறைவித்துக் கொள்ளக்கூடிய வழியில் நின்று அதனை அங்கனமே நிறைவித்துக் கொள்ள துணை. அப்ப அதுக்காக தான் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு எல்லை வச்சிருக்கிறார். இந்த காலம் இத்தனை 7 வருஷம், 5 வருஷம், 14 வருஷம், இந்த மனிதருக்கு 130 வருஷம் தான் இருக்கிறார். அப்ப வினை நீக்கத்து குறித்தாய வழியில் நின்று வினை நீங்கி பெறுதலே காத்தல், அது விளங்கிட்டது. படிங்கதேனா இம்மை மறுமை. இம்மை மறுமை உலகங்களில் ஆங்குள்ள இன்பங்களை நுகர்வதற்குரிய உடம்புகளை எடுத்து பிறந்து பின் இறந்து உழலும் நிலை நின்றும் நீங்கச் செயலற்றிருக்குமாறு தனி கரண போன போகங்களை பிரித்து விடுவதிலே அழித்தலாகும். ஆதலில் பிறப்பு இறப்புகளில் உறன்று இழைப்பு நீங்குதலே அழித்தலின் பயனாயிற்று. இவ்வாறு இறைவனது முத்தொழிலும் உயிருக்கு பயன்படுமாற்றை அறிக. அப்ப இம்மை இந்த பிறப்பிலையும் சொர்க்கத்துல போய் எல்லாத்தையும் அனுபவிச்சு போட்டும் திரும்பி வருவோம். இதுல உள்ள இன்பங்களை நுகர்வதற்குரிய உடம்புகளை எடுத்து பிறந்து பின் இறந்து உழலும் நிலை திருப்பி திருப்பி பிறந்து இறந்து நாங்கள் ஒன்றுக்கிறோம். அப்ப அதுக்காக அவர் அழிக்கிறார். இந்த தனுவையும் இந்த கரணத்தையும் புவனையும் போகங்களையும் திருப்பி அவர் அழிச்சு விடுவார். அதுதான் அழித்தல். எல்லாருக்கும் அது தெரியும். ஆதலின் பிறப்புகளில் அன்று இழைப்பு நீங்குதலை திருப்பி திருப்பி பிறந்து கொண்டு இருக்கிறோமல்லோ. இந்த உலகத்துல இவ்வளவு துன்பத்தை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வெயில், மழை, பனி, அது இதண்டு இந்த இதுல இருந்து இழப்பு நீங்கத்தான் அவர் அந்த அழித்தலை செய்கிறார். இறைவனது முத்தொழிலும் உயிருக்கும். இப்ப இது இந்த முத்தொழிலும் இறைவன் உயிர்களுக்காண்டி தான் செய்கிறார். உயிர்களுக்கு பயன்படும் மாறுதான் இதை செய்கிறார். ஓகே. மாணாக்கன் கேட்கிறார், நன்கு உணர்ந்தேன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களோடு மறைத்தல் அருளல் என்னும் வேறு 2 தொழில்களையும் இறைவன் செய்வதாக முன்னே அருளினீர்கள். அவற்றின் பயன்கள் யாவை? அப்ப இப்ப படைத்தல் காத்தல் அழித்தலை அவர் நல்லா விளங்கிட்டார். அதான் சொல்றார், நன்கு உணர்ந்தேன். ஆனா நீங்கள் மறைத்தலும் அருளலும் என்று 2 தொழில்களை செய்றீங்களே, அது என்னது கண்டு கேட்க ஆசிரியர் சொல்ற, உயிர்களின் அறிவை மறைப்பது ஆணவ மலமே. அதன் மறைப்புக்கு ஆற்றலை தூண்டி மாயை கன்மங்களால் உலக இன்பத்தை தோற்றுவித்து இறைவன் உயிர்களுக்கு தன்னை காட்டாது உலகத்தையே நோக்கச் செய்தலே மறைத்தலாகும். இச்செயலால் ஆணவ மலத்தின் சக்தி நாளடைவில் ஒடுங்கிவிடும். அதுவே மறைத்த தொழிலின் பயனாகும். பாருங்க, அவர் கேட்கிறார், நீங்கள் இந்த 3 தொழிலையும் தானே செய்த நீங்கள் அதை விளங்கினேன், அப்ப மரத்திலையும் அருளையும் செய்றீங்களன்றதுக்கு தான் இப்ப அவர் சொல்றார். உயிர்களின் அறிவை மறைப்பது எது? ஆணவ மலம். இங்க கேவலத்திலையும் முற்று முழுதா மறைச்சு கொண்டு நின்றது. சகலத்திலையும் அங்க அந்த ஆணவ மேலம் கொஞ்சம் மறைச்சு கொண்டுதான் நிக்குது, சிறிது மறைச்சு கொண்டு நிக்குது. அதுக்குத்தான் கண்ம மாயை தந்தவர், விளக்கு போல தந்தவர். அந்த விளக்கை பிடிச்சா அது ஒரு கொஞ்சம் இடத்துக்கு தானே, இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு கொஞ்சம் இடத்துக்கு தான் விளக்கு தெரியும் மொழிய, மற்ற இடத்த மறைச்சு கொண்டுதான் நிக்கும். அப்ப அங்க மறைச்சு கொண்டுதான் நிக்குது இந்த ஆணவம். எங்களுடைய அறிவை இந்த சகலத்திலையும் மறைச்சோன்னு நிக்குது. அப்ப அதன் மறைக்கு மேட்டலை தூண்டி மாய கண்மங்களால் உலக இன்பத்தை தோற்றுவித்து, இப்ப மாயையாலையும் கண்மங்களாய் மாயை என்ற ஒரு இதை கொண்டு
அந்த கண்மம் எங்களுக்கு அந்த இந்த உலகத்து இன்பத்தை எங்களை அனுபவிக்க சொல்லி எங்களை தூண்டி விட்டு இருக்கிறார் இறைவன் உயிர்களுக்கு தன்னை. அப்ப அவர் என்ன செய்யறார், இந்த மாயையும் கண்மத்தையும் எங்களோட கூட்டி விட்டுட்டு மாயையில மயங்கி கண்மத்தால நாங்கள் இன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்க அந்த நேரம் அவர் தன்னை எங்களுக்கு காட்டாது உலகத்தையே. ஏன் அப்பதான் இந்த கண்மங்களை நாங்கள் செய்து முடிப்போம். அப்ப மாயைக்குள்ள மயங்கி நின்று கண்மங்களை செய்து முடிப்போம் என்றுட்டு அவர் தன்னை காட்டாது செய்தல் தான் மறைத்தல். அதான் திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் விட ஏறுவோர் துவன் மதி சூடி காடுடிலே சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் என்று முதல் தேவாரத்திலே படிச்சு விட்டுட்டாரேன். அவர் இவ்வளவு நாளும் என்னைய மறைச்சு கொண்டு நின்றவர். இப்பத்தான் அவர் தன்னை காட்டாமல் மறைச்சு கொண்டு நின்றவர். இப்ப அந்த உள்ளத்தை கவர்றார். அப்ப அதுதான் மறைத்தல் தொழில். திரோதான சக்தியாக நின்று மறைப்பார். இச்செயலால் ஆணவ இப்படி மறைச்சு கொண்டு நின்றா இந்த ஆணவ மலத்தின் சக்தி நாளடைவில் எங்களுக்கு ஒடுங்கி வருமா, அது வெளி அடங்கி வருமா. ஆணவத்தின் மேல ஆணவத்தின் மலம் சக்தி ஒடுங்கிய பொழுது உயிர்களுக்கு இறைவனை அடையும் விருப்பும் நிகழும். அப்பொழுது இறைவன் தன்னை காட்டி உயிர்களை மலங்களில் நீக்கி தன்னை அடைவித்தலே அருளாகும். மறைத்தலுக்கு சொல்லி போட்டு டக்கண்ட அருளிலேயே சொல்றாரு என்ன, இந்த தான் மறைச்சு நிக்கிறபடிய இறைவன் உயிர்களுக்கு தன்னை காட்டாது திரோதான சக்தியாய் நிக்கிறபடியா அங்க அதுகள் இந்த கண்மத்திலே மாயையும் பொருந்தி இந்த உலகத்தையே நோக்கி நின்று இந்த இன்பங்களை அனுபவிச்சு இந்த கண்ம வினைகளை எல்லாத்தையும் குறைக்க அனுபவிக்க. அப்ப ஒன்றை அனுபவிக்கத்தானே நாங்கள் என்ன ஒரு பொட்டில தண்ணி இருக்குதுண்டா அதை குடிக்கத்தானே தண்ணி குறையும், இல்லாடி வச்சு கொண்டிருந்தா அப்படியே இருக்கும். அப்ப அது மாதிரி இந்த இன்பத்தை அனுபவிக்க எங்களுக்கு இந்த கண்மமும் குறைய ஆணவத்தின் சக்தி ஆற்றலும் எங்களுக்கு குறைஞ்சு தான் நாங்கள் அப்பதான் இறைவனை நினைப்போம். அங்க ஆணவ வலி அடங்க இப்ப நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதுக்குள்ள சேர்ந்து இருக்கிறோம்னா எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஆணவத்தின் சக்தி வலி அடங்குதோ தெரியாது, ஏனோ தெரியல. நாங்கள் இதை விடாமல் தேடி படிக்கிறோமல்லோ. அப்பொழுது இறைவன் தன்னை காட்டி இறைவன் தன்னை அடைவித்த. அவன் அப்பத்தான் என்ன செய்வான், அந்த மேலங்களை நின்று மங்களை நீக்கி சக்தி எதென்றாலும் அந்த மேலங்கள் இந்த நீ தன்னை அடைவித்தலுங்க அங்க வீடு பேர் அடைய செய்வதே எங்களுக்கு அவன் செய்கிற அருளல். அதுக்குத்தான் அவற்ற என்ன இடது பார்க்காம இந்த நேரம் தூக்கிய திருவடி என்னத்த சொல்லுது எங்களுக்கு நடராஜட்ட அருளல். ஊன்றிய திருவடி என்னத்தை சொல்லுது, மலத்தை, அதாவது அந்த திரோதான சக்தி. அவர் எங்களை மறைச்சு அந்த ஆணவத்தை அடக்கி வச்சுக்கிறார். முயலகன் என்னும் அவனை அடக்கி வச்சிருக்கிறார். அப்ப இறைவன் ஐந்தொழில் ஊரால் பொருட்டு செய்யும் எல்லாம் இவர் உயிர்களுக்காக இந்த செய்கிற இந்த 5 தொழில்களும் இந்த அருட்தொழில்கள் ஒன்றேனும் அவன் பொருட்டோ அல்லது கொடிந்தொழில் அவனுக்காகவும் இந்த 5 தொழிலை அவர் செய்யவும் இல்லை. இந்த 5 தொழில் ஒரு கொடுந்தொழிலோ அன்று. நல்ல வடிவா சொல்லிட்டார். ஓகே. படிங்கதான் நன்கு தெளிவித்தீர்கள். மாணவன் கேட்கிறார், நன்கு தெளிவித்தீர்கள். இம்மை மறுமை இன்பங்களுக்கே அன்றி வீட்டின்பத்திற்கும் தனுகரணம் முதலியன வேண்டுமோ? ஆசிரியர், வீட்டின்பத்தை அடைந்த பின்னர் அதனை நுகர்வதற்கு தனுகரணம் முதலியன வேண்டா. ஆயினும் அதனை அடையும் நெறியிற் செல்வதற்கு தனுகரணம் முதலியன இன்றியமையாதனவாயா. ஆதலின் வீட்டின்பத்தை வேண்டுவோர்க்கும் அதனை அடைதற் பொருட்டு இறைவன் அதற்குரிய தனு முதலியவற்றை கொடுத்தருள்வான். நல்ல ஒரு கேள்வியர் கேட்கிறார். நல்ல வடிவ 5 தொழில்களையும் சொல்லிட்டீங்கள். 5 தொழில்களால பயனடைவது இந்த உயிர்கள். இதால இறைவனுக்கு ஒன்றும் இல்லை. அதே நேரம் அந்த 5 தொழில்களும் ஒரு கொடுந்தொழில் இல்லை, நல்லதைத்தான் இறைவன் எங்களுக்கு செய்கிறார். 2 ஆசிரியர் விளங்கப்படுத்தின பிறகு மாணவன் சொல்ற நல்லாக எனக்கு இப்ப விளங்கிட்டுது. இப்ப இந்த இம்மை மறுமை இன்பளுக்கு அன்றி வீட்டில் இப்ப நாங்கள் இந்த பிறப்பிலையும் சொர்க்கலோகத்திலையும் பாவிக்கிறதுக்கு தான் இந்த வீட்டின் அந்த தனுகரண புவன போகம் கிடைக்குதா, இல்லாட்டி இந்த உடலும் இந்த கரணங்கள் எல்லாம்
அங்க வீட்டின்பத்திலையும் முத்தியிலையும் இறைவனோட உங்களோட சேர்ந்திருக்கையும் இது பயன்படுகுதா என்று ஆசிரியரை உங்களுடைய அங்க இறைவனோட சேர்ந்திருக்கையிலும் இந்த உடம்புங்களுக்கு பயன்படுதான்னு கேட்க ஆசிரியர் சொல்றார், வீட்டின்பத்தை அடைந்த பின்னர் அதனை நுகர்வதற்கு தனுகரணம் முதலிய தேவையில்லை. நாங்க சூக்கும உடம்போட தான் நாங்க நிக்க போறோம். எங்களுக்கு இந்த தூள உடல் தேவையில்லை. அதே நேரம் இந்த தத்துவங்கள் ஆகிய மனம் முதலிய கரணங்களும் எங்களுக்கு தேவையில்லை. ஆயினும் அதனை அடையும் நெறியில் என்ன அடையும் நெறி? நாங்கள் இந்த உடலோட இருந்து சைவ நாட்பாதம், அதான் எங்கட நன்னெறி, 4 நெறி. அந்த நன்னெறியில நின்று சரிய கிரிய யோக ஞானத்தின்படிதானே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு சிவலோகத்தை போடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நெறி செல்வதற்கு தனுகரணம் முதலியனது கட்டாயம் தேவை. அப்பதான் நாங்கள் என்ன இந்த உடலால தலையால வணங்கி கையால தொழுது மனதால நினைத்து சிந்தையால திரும்ப 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 சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்லி 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 பிரகால்கள் இந்த கோயிலை நோக்கி போகுவதற்கும் இந்த மூக்குகள் அவருக்கு வச்ச பிரதாசம் மலர்களை சுவாசிப்பதற்கும் நாக்கு அவர் வச்ச பிரசாதத்தை சுவைப்பதற்கும் இதுகள் எங்களுக்கு வேணும். அந்த நன்னறியில செல்லும் வரைக்கும் அது வேணும். ஆதலின் வீட்டின்பத்தை வேண்டுவோர்க்கும் அதனை அடைதற் பொருட்டு இறைவன் அதற்குரியதான முதலியவற்றை கொடுத்து அருள்வான். அப்ப நாங்கள் அங்க போனோம்னா எங்கட உடல் எங்கட பரசரீரம் ஒன்று இருக்கும். எது? இந்த ஆனந்தமய கோஷமும் இந்த விஞ்ஞானமய கோஷமும் குணமய கோஷமும் மனோன்மய கோஷமும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பெற உடலை தொழுவார். அந்த பெற உடலை அவர் தரும்போது அங்க ஒளியும் ஒலியும், அதாவது ஒலி என்றது இந்த பிரணவ ஒலி, ஓம் என்ற ஒலியும் அந்த ஒளி அதுவுமே எங்களுக்கு காணும். அந்த சூக்குமை வாக்கு அதைத்தான் எங்களுக்கு செய்யும். அதோட இருந்து நாங்கள் இறைவென்ற பேரின்பத்தை அனுபவிப்போம். ஆனா அங்க போறதுக்கு முதல் இந்த தனுகரண புவன இந்த புவனத்துல இருந்து இந்த தனுகரணத்தாலதான் நாங்கள் அவரை நினைப்பதற்கு இது வேணும் தானே. இந்த சைரிய கிரிய யோகம் நிறைய செய்யறதுக்கு எங்களுக்கு இதுகள் வேணும் என்று சொல்றேன். ஓகே, இப்ப கமலம் அம்மா வாங்க. இறைவனுக்கு உள்ள தொடர், இறைவனுக்கு உலகத்தோடு உள்ள தொடர் படிங்கோ. மியூட்ல நிக்கிறீங்களம்மா, எடுங்கோ மியூட்ட. அடிக்கடி இறைவன் உயிர்களின் பொருட்டு வடிவா முதல் தலையங்கத்தை சொல்லி போட்டு படிங்க. அங்க இறைவனுக்கு உலகத்தோடு உள்ள தொடர்பு. அடிக்கடி இறைவன் உயிர்களின் பொருட்டு கருணையினால் படைத்தல் காத்தல் முதலிய ஐந்தொழில்களை செய்கின்றான். எனின் உயிர்களை அவ்வைந்தெழுத்தில் உட்பட்டு செல்லுமாறு செலுத்துகிறான் என்பதென்றோ பொருளாகின்றது. அதுதான் பொருள். என்ன சொல்றார்? இப்ப இறைவனுக்கு இந்த உலகத்தோட என்ன தொடர்பு என்றதுதான் இப்ப அடுத்த தலையங்கம். அப்ப அவர் மாணவன் கேட்கிறார், அடிகளே, இறைவன் உயிர்களின் பொருட்டு கருணையினாலே அவர் இறைவன் உயிர்கள் மேல் வைத்த ஆழ்ந்த கருணையினால் அந்த அன்பினால் தான் இந்த படைத்தல் காத்தல் முதலிய ஐந்தொழிலை செய்கிறானெனின் உயிர்களை அவ்வைந்தொழினுட்பட்டு செல்லுமாறு செலுத்துகின்றான் என்பதென்றோ பொருளாகின்றது. உயிர்களை ஐந்தொழிலின் உட்பட்டு செல்லுமாறு செலுத்துகிறான் என்பதோ பொருளாகின்றது என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். ஆம், அதுதான் பொருள். ஐந்தொழிலுக்கு ஊடாகத்தானே எங்களை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், எங்களுக்கு மறைக்கிறார், எங்களுக்கு அருள்றார். அப்ப அது எங்க உயிருக்கு கூடாதான் அதை செய்யறார். அங்கனமாய் மாணாக்கன் இறைவன் உயிர்களை அரசன் அமைச்சர் முதலியோரை செலுத்துதல் போல வேறாய நின்று செலுத்துகின்றானோ அல்லது உயிருடலை செலுத்துதல் போல ஒன்றாய் நின்று செலுத்துகின்றானோ? ஆகிய உயிருடலை செலுத்துதல் போல ஒன்றாய் நின்றே செலுத்துகின்றான். என்ன அப்படி இறைவன் உயிர்களை அரசன் அமைச்சர் அரசன் என்ன ஒரு அமைச்சர் முதலியோரை செலுத்துவது போல ஒரு அரசன் என்றா அந்த அமைச்சர்கள் அந்நாட்டு மக்கள் எல்லாரையும் செலுத்தி கொண்டுதான் நினைப்பான் ஒரு அரசன். அது போல நின்று செலுத்துகிறானோ அல்லது உயிர் உடலை செலுத்துதல் போல ஒன்றாய் நின்று செலுத்துகிறானோ? உயிர் இந்த உடலை செலுத்துவது எது? உயிர்.
இந்த உடலை செலுத்துவது மாணாக்கர் உயிர். அதுபோல அவர் உயிரோட ஒன்றாய் நின்று செலுத்துகிறானோ என்றதுதான் இப்ப கேள்வி. அப்ப அதுக்கு தான் இப்ப ஆசிரியர் உயிர் உடலை செலுத்தல் போல ஒன்றாய் அதுங்களுக்கு அது முதலே தெரியும். என்ன? இந்த ஐம்பொறிகள் இந்த புலன்களை செலுத்துவது உயிர், உயிரை செலுத்துவது இறைவன். இப்ப எங்களுக்குள்ள நின்று அவன் செலுத்தி கொண்டு நிற்கிறபடியா தான் இந்த பொன்னான நேரத்தை நாங்கள் அவனை பற்றி படிச்சு கொண்டு இருக்கிறோம். அவன் இந்த 5 பேரையும் உண்டாக்கி விட்டிருக்கிறான். என்னை பற்றி படிங்க. எல்லாருக்கும் அந்த எண்ணம் வருதല്ലോ. இந்த நேரம் ஒன்று ஏதாவது படிப்போம், சைவ சித்தாந்தம் போய் ஏதாவது படிப்போம். எங்கள் 5 பேருக்குள்ளையும் அவன் நின்று செலுத்தினபடியா தான் நாங்கள் 5 பேரும் இதுக்குள்ள நின்று படிக்கிறோம். அப்ப அவன் தான் செலுத்தி கொண்டு நிற்கிறான். அப்ப அப்படியாயின் உயிரும் படிங்கம்மா. அப்படியாயின் உயிரும் உடலும் பொருளால் வேறாய் கலப்பினால் ஒன்றாய் இருத்தல் போல இறைவனும் உயிர்களும் பொருளால் வேறாய் கலப்பினால் ஒன்றாய் இருக்கின்றனர் என்று அன்றோ சொல்ல வேண்டி வரும். அப்ப இப்ப கேட்கிறார், இப்ப உயிர் உடலை செலுத்துவது போல இறைவனும் இந்த உயிரை செலுத்தி கொண்டு நிற்கிறான் என்று சொல்றீங்க. அப்படியண்டா உயிரும் உடலும் பொருளால் வேறாய் கலப்பினால் ஒன்றாய் இருத்தல் போல இறைவனும் உயிர்களும் பொருளால் வேறாய் கலப்பினால் ஒன்றாய் இருக்கின்றன என்று அன்றோ கொள்ள வேண்டி வரும். அப்படித்தானே? அப்ப இந்த உயிரும் உடலும் ஒண்ட என்ன, உயிர் வேற உடல் வேறு என்று சொல்றதுக்கு பொருளா வேற இருக்குதா? ஆனா கலப்பால ஒன்று. அங்க இந்த உடல்ல உயிர் எங்க இருக்குன்ற ஒருத்தருக்குமே இன்னும் தெரியாது. உயிர் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அப்ப கலந்து இருக்குது. இந்த உயிர் இல்லாட்டி இந்த உடம்பு வேலை செய்யாது. உயிர் போனோம்னா உடம்பு சடம். உடம்பு அது அங்க வேற பேர், அதுக்கு பேரை சொல்லுவினம், இன்னாரென்று சொல்ல மாட்டினோம். அது மாதிரி தான் இறைவனும் உயிர்களிலும் பொருளால் வேறாயிருப்பினும் அவன். அங்க எப்படி உயிரும் உடலும் பொருளால் வேறாயிருக்குதோ அவரும் பொருளால் வேறாய் கலப்பினால் ஒன்றாய் இருக்கிறார். அப்படித்தான் இறைவனும் உயிர்களும் பொருளால் வேறாய் கலப்பால் ஒன்றாய் இருக்கிறார். இது இப்ப அடிப்படை சைவ சித்தாந்தம் படிக்கிற இந்த கலாவியலுக்கு இது நல்லது வரையில. நான் ஒவ்வொன்றை நினைச்சு கூப்பிட்டு கொண்டு இருக்கல. அது இன்னும் நடக்கட்டும். படிங்கோ கமலம்மா. வேதங்கள் அப்படித்தான் இறைவனும் உயிர்களும் பொருளாய் வேறாய் கலப்பினால் ஒன்றாய் இருக்கின்றனர். மாணாக்கன் வேதங்கள் அப்படி சொல்லவில்லையே. தேவரான் ஒருவனே அவன் அத்வீதியமாய் உள்ளான். ஏகோகி சுற்றோ நத்வீதியாய தஸ்து யசுர் வேதம் ஸ்வேதாசுவகரம் என்றும் சத்தாகிய இதுவே முதற்கண் இருந்தது. சதேவ சவும் ஏதம் அற்ற அசீத் சாந்தோக்கியம் என்றும் பிரமப்பொருள் ஒன்றே அது அத்விதீயம் ஏகமேவாத்விதீயம் பரமம் பிரம்மம் நேர்படி என்றுதானே கூறுகின்றான். ஆகவே இறைவனையும் உயிர்களையும் பொருளால் வேறு என கூறுதல் வேத விரோதமாகும் என்றோ. அது என்னண்டா இறைவனை உயிர்களை பொருளால் வேறு என்று என்னண்டா அப்படி சொல்லலாம். ஏனெண்டா அங்க பொருளால் வேறு என்று தானே சொல்றார். அதான் எங்கட அத்துவித கலப்பு வேறாய்த்தான் இருக்கும், கலப்பால தான் ஒன்றாயிருக்கும் என்று சொல்றது. அது வேதத்துக்கு விரோதம் இல்லைன்னு கேட்கிறார். ஏன் வேதங்கள்ல அப்படி சொல்ல இல்லையா? சிவபிரான் ஒருவனே அவன் அத்வீதியமாய் உள்ளான். அதாவது அங்க ஏகோஷி ருத்ரோ நத்தி தீபாய என்பது இந்த ஜசூர் வேதத்தில இருந்து எடுத்து சொல்லி இருக்குதான். அப்ப என்றும் சத்தாய இதுவே முதற்கண் இருந்தது. எது? சுவேருமான் சுவேத சம்விஜேதம் அக்ராசி சாந்தோக்கிய உபனிடத்துல சொல்லுது என்றும் பிரம்மப்பொருள் ஒன்றே அது அத்வீயம், அதாவது ஏவத்தியம் பிரம்மசே என்று சொல்லுதாம். இறைவனை உயிர்களையும் பொருளால் வேறு என்று கூறுதல் இந்த வேதத்துக்கு விரோதம் இல்லையோன்று கேட்கறதுக்கு இப்ப அவர் என்ன ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆசிரியர் இறைவனும் உயிர்களும் பொருளால் வேறு என கூறுதல் எவ்வாறு வேத விரோதமாகும்? அங்க அவர் வடிவா சொல்லி போட்டார். இறைவனும் உயிர்களும் பொருளால் வேறையே தான்
அத ஒரு வேத விரோதம் என்று எப்படி எடுக்க முடியாதுன்னு சொல்றேன். ஆனால் அத்விதீயம் என்பதற்கு இரண்டில்லாதது ம். இரண்டில்லாதது என்பதுதானே பொருள். ம். இரண்டில்லாதது ஒன்றுதானே. ஆகவே எந்த பொருளும் இறைவன் அன்றி பொருளால் வேறல்ல என்பதே வேதத்தில் முடிவாகிறது அன்றோ. ம். நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலாற் புரிது மற்றின்மை என்றாற் போல திருமுறைகளும் எந்த பொருளும் இறைவனை அன்றி பொருளால் வேறல்ல ம். என்றுதானே பலபுறங்களிலும் பலபடியாக முழங்குகின்றன. ம். ஆகவே உயிர்களையும் மற்றும் உலகங்களையும் இறைவனின் வேறான பொருள்கள் என கூறுதலே வேதம் அப்ப விரோதமாக. அவர் திருப்பியும் மாணவனுக்கு அங்க விளக்கம் வர இல்லை. ஏன்னா அங்க சில விளக்கங்களை எடுத்து கேட்கிறார். என்ன அத்விதீயம் என்பதற்கு இரண்டில்லாதது அண்டா அங்க ஒன்று என்றதான பொருள். அப்ப இரண்டில்லாதது என்று சொன்னா அங்க ஒன்று ஆகிவிட்டது என்றதுதானே பொருள். அப்ப இரண்டில்லாதது ஒன்றுதானே. ஆகவே இந்த பொருளும் இறைவனன்றி பொருளால் வேறல்ல. அப்ப நாங்கள் சொல்லினந்தானே எல்லா இடமும் இறைவன் ஒன்றாய் கலந்திருக்கிறான் என்று தானே சொல்லினோம். அப்ப இந்த பொருளும் இறைவன் அன்றி இல்லை. எல்லா பொருளையும் அவர் இருக்கிறார். இந்த உடலோடையும் இருக்கிறார், உயிரோடையும் இருக்கிறார். அப்ப இந்த தூணிலும் இருப்பார், துடும்பிலும் இருப்பார் என்றுதானே நீங்க சொல்றீங்க. அப்ப என்பதே வேதத்தின் முடிவு. அப்ப இறைவன் அன்றி பொருளால் வேறல்ல என்று சொல்லேக்க நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலாற் பிரிதுமற்றின்மை என்று அங்க திருமுறைகள்லையும் படிச்சிருக்கணும். அப்ப எந்த பொருளும் இறைவனன்றி பொருளால் வேறல்ல என்றுதானே பலவிடங்களிலும் பலபடியாக முழங்குனாவே உயிர்களையும் மற்றும் உலகங்களையும் இறைவனின் வேறான பொருள்கள் என கூறுதல் ஏன் வேத விரோதமாகாது? அப்ப வேறு அவர் பொருளால் வேறென்று எல்லாம் சொல்றீங்க. ஆனா எல்லாத்திலையும் சொல்றீர்கள் அது வேற எல்லாத்திலையும் ஒன்றாய்த்தானே கலந்திருக்கிறார் என்று எல்லா பொருள்கள். அப்ப ஏன் இதை வேத விரோதம் என்று சொல்றீங்கன்றதுக்கு அவர் நல்ல மறுமொழி தரப்போறார். வாசிங்கோமா. அகதன்று துருதியில் சொல்லப்பட்ட பொருள்கள் யுக்தி அனுபவங்களுக்கும் ஒத்தனவாய் இருக்குமன்றி அவற்றிற்கு ஒவ்வாதனவாய் இரா என்பதும் அனைவருக்கும் உடன்பாடு. ஆகவே அத்விதீயம் என்ற சொல்லுக்கு இரண்டில்லாதது என பொருள் கொண்டு இறைவனும் உயிர்களும் ஒன்றே வேறல்ல என கூறினால் இறைவனும் உயிரும் வேறு வேறு பொருள்கள் என்ற உணர்வே பொதுவாக யாருக்கு உண்டாகிறது. முதலில் இன்மயக்க உணர்வும் பின் இன்மயக்க உணர்வு நீங்க இறைவனும் உயிரும் ஒன்றே என்னும் உண்மை உணர்வும் உண்டாக யாருக்கு? இறைவனை தவிர வேறு பொருள் இல்லை என்றால் இம்மயக்க உணர்வு இறைவனுக்கு உண்டானதாகத்தானே ஆகும். அவ்வாறு கொள்ளுதல் வேதத்திற்கு உடன்பாடாகும். ஆகவே அதனால் அத்விதீயம் என்பதற்கு இரண்டில்லாதது என பொருள் கொள்ளல் பொருந்தாது. இதன் ஏமை கண்டார் அத்துவிதம் என்ற சொல்லால் ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்று உரைத்தல். நல்ல ஒரு பெரிய படிப்பொண்டு இந்த பந்தியில படிக்கிறோம். என்னன்னு சொன்னா சுருதியில், அதாவது வேதத்துல இந்த சுருதி என்ற இதுல சொல்லப்பட்ட பொருள்கள் யுக்தி அனுபவங்களுக்கு முத்தனவாய் இருக்குமன்றி அவற்றுக்கு ஒவ்வாதனவாயிரா என்பது அனைவருக்கும் உடன்பாடு. ஆகவே அத்விதீயம் என்ற சொல்லுக்கு இரண்டு இல்லாதது ஒன்றென்று தான் அங்க கருத்து. இரண்டு இல்லாத என பொருள் கொண்டு இறைவனும் உயிர்களும் ஒன்றே வேறல்ல என கூறினால், இது இரண்டில்லாதது ஒன்று என்று நீங்கள் பொருளை கூறினால் இறைவனும் உயிரும் வேறு வேறு பொருள்கள் என்ற உணர்வே பொதுவாக யாவருக்கும் உண்டாகிறது. அங்க எல்லாருக்குமே விளங்கும். அத பொருளால் வேறு கலப்பால் தான் ஒன்று. ஆனா அங்க ரெண்டு பேர் நாங்கள் அதை கணக்க எங்களோட வாழ்க்கையிலேயே நாங்கள் பார்த்துக்கோம். அங்க என்ன தேங்காயும் புட்டையும் கலந்து புட்டாப்பிப்போம். அங்க நாங்க சொல்லுவோமோ தேங்காயும் புட்டும் அவிச்சு வச்சிருக்கு வந்து சாப்பிடண்டே சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? புட்டு தானே அவிச்சு வச்சுக்கிறேன்னு வந்து சாப்பிடண்டு தானே சொல்லுவினோம். அங்க பொருள்
பொருளால் வேறு. தேங்காய் பூவும் இருக்குது, புட்டும் இருக்குது, மாவும் சேர்த்து தான் புட்டையை வச்சு வச்சுக்கிறோம். ஆனா நாங்கள் புட்டை வச்சு வச்சுக்கிறோம்னு தான் சொல்ல. அது மாதிரி தான் இது. அவர் பொருளால் 2 கலப்பால் 1 அங்க கலந்திருக்கு, கலந்தாச்சு எல்லாத்தையும். ஆனா நாங்கள் அங்க அதை பிரிச்சு பார்க்க எங்களால முடியும். அது எங்களோட வாழ்க்கை முறையில அதைத்தான் இவர் திருப்பி திருப்பி வெளிக்கிடு. ஏன் அப்ப 2ம் கலப்பால் 1 இவர் மாணவன் கேட்கிறார், ஏன் கலப்பால் 1 உயிரையும் இறைவனையும் பொருளால் 2 சொல்ற. அங்க பொருளால உண்டாதானே அவர் எல்லாத்திலையும், உயிரோட மாத்திரமில்லை, அவர் எல்லாத்தோடையும் கலந்துதானே இருக்கிறார் ஒன்றாய். ஓகே, பொருளால் வேறுதான், ஆனா அவர் கலப்பால ஒன்றாய் இருக்கிறார். அது எங்களுக்கு தட்ட தெளிவா விளங்குது. என்ன இப்ப புட்டு கதையை வச்சா நாங்கள் விளங்கி கொள்ளலாம் நல்ல வடிவ. அப்ப அதுக்கு அவர் சொல்றார், இறைவனும் உயிர்களும் ஒன்றே, வேறில்லை என கூறினால் இறைவனும் உயிரும் வேறு வேறு பொருள்கள் என்ற உணர்வே பொதுவாக அவருக்கு உண்டார். முதலில் இம்மயக்க உணர்வு, பின் இம்மயக்க உணர்வு நீங்க இறைவனும் உயிரும் ஒன்றே என்னும் உண்மை உணர்வும் உண்டாதல் யாருக்கு? அதாவது இறைவனை தவிர வேறு பொருள் இல்லை என்றால் இம்மயக்க உணர்வு இறைவனுக்கு உண்டானதாகத்தானே. இப்படி அவர் பொருளால் வேறு, கலப்பால் ஒன்றுதானே உண்மையான. ஆனா இவர் சொல்றார், மாணவன் கேட்கிற, ஏன்னா பொருளாலும் 1 சொன்னால் என்ன என்றாது என்ன? அந்த மயக்க உணர்வு இறைவனுக்கு உண்டானதாகத்தான் இருக்கும். அது பிறகு இறைவனை நாங்கள் உயிர் என்ற நிலைக்கு கொண்டு வந்துடுவோம். அதைத்தான் அந்த இறைவனுக்கு உண்டானதாகத்தானே ஆகும். அவ்வாறு கொள்ளுதல் வேதத்துக்கு உடன்பாடாகுமோ? வேதம் அதை உடன்படாது, ஆகாதென்றோ. அதனால் அத்விதீயம் என்பதற்கு 2 இல்லாதது என பொருள் கொள்ளல் பொருந்தாதாகிறது. 2 இல்லாததுன்னு சொல்லக்கூடாது. அத்விதீயம் என்றா பொருளால் வேறு, கலப்பால் 1 தான் எடுக்க வேணும் என்றதான் அவற்றை இந்த கொள். இதனையே மெய்கண்டார் அத்திவிதம் என்ற சொல்லால் ஏகம் எண்ணில் ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்று உரைத்து அருளினார். என்னும் ஒரு கொஞ்சம் படிச்சுட்டு இதையும் படிங்க கமலம் அம்மா. மாணாக்கன் மயக்க உணர்வு இறைவனுக்கே உண்டானதாக கொள்ள வேண்டுவது இல்லை. இது மாயையினிடத்தில் பிரதிபலிக்கின்ற ஒரு பிரதிபலன், எதிரொலி என சிலர் கூறுகின்றனர். அது அவ்வாறாயினும் உண்மை உணர்வும் பிரதிபலனே அது நிற்க. மாயை என்பது இறைவனுக்கு வேறானது தானே. அப்பொழுது 2வது இல்லை என்றால் தவறாய் முடிகின்றதென்றோ. மாயை என்பது இன்னது என சொல்ல வராத பொருள் ஆதலின் அது இறைவனுக்கு வேறாயுள்ள ஒரு உண்மை பொருள் என்று என்கின்றனர் மாணாக்கன். மேலெடுக்கும். இப்ப என்ன சொல்றார் போங்க. மாணவன் கேட்கிறார், மயக்க உணர்வு இறைவனுக்கே உண்டானதாக கொள்ள வேண்டுவதில்லை. அவர் அங்க சொல்லி போட்டாரല്ലോ, அங்க இறைவனுக்கு மயக்க உணர்வா வந்துடுமண்டு. அதுக்கு பேர் சொல்றாரு, அப்படி இது மாயையினிடத்தில் பிரதிக்கிற ஒரு பிரதிபலனம், அதாவது எதிரொலி என சிலர் கூறுறார். மாயேண்டா நாங்கள் மாயைக்கெல்லாம் மூழ்கி இருக்கிறோம், அத மாயையிலேருந்து தான் எங்களுக்கு வருதுன்னு சொல்றார். அவ்வாறாயின் உண்மை உணர்வும் பிரதிபலனத்துக்கு தானோ அது நிற்க. மாயை என்பது இறைவனுக்கு வேறானது தானே. அப்பொழுது 2வது இல்லை என்றால் தவறாய் முடிகிறதன்றோ. மாணவன் கணக்க உள்ளுக்குள்ள ஆழ்ந்தாழ்ந்து போற. மாயை என்பது இன்னது என சொல்ல வராத பொருள் ஆதலினாக அது இறைவனுக்கு வேறாய் உள்ள உண்மை பொருள் என்று அன்று என்கின்றனர். மாயை என்பது இறைவனுக்கு வேறாய் உள்ள உண்மை பொருள் அன்று என்கின்றனர். இதெல்லாம் அந்த மற்ற மதங்களின் கேள்வியை வச்சு அவர் கேட்கிறார். எல்லா விவகாரங்களுக்கும் காரணம் மாயை என்று சொல்லிவிட்டு அதனை உள்ளது என்றோ இல்லது என்றோ சொல்லொண்ணாத பொருள் என கூறின் அது பொருள் ஒன்றே, 2வது இல்லை என கூறியதனை சாதிக்க மாட்டாத தோல்வித்தானமே அன்றி பிரிதில்லை. ஆவே அத்விதியம் என்பதற்கு 2 இல்லாது என்பது பொருள் அன்று. நாங்கள் இதோட நிப்பாட்டுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.